அலகு 31. எருசலேமுக்கு ஆண்டவரின் பாதுகாப்பு. துணை வேண்டி எகிப்துக்கு செல்வோருக்கு ஐயோ கேடு! அவர்கள் குதிரைகளுக்காக காத்து கிடக்கின்றார்கள். பெரும் தேர்ப்படைகளையும் வலிமைமிகு குதிரை வீரர்களையும் நம்பியிருக்கின்றார்கள். இஸ்ரவேலின் தூயவருக்காக ஆவலுடன் காத்திருக்கவில்லை, ஆண்டவரை தேடுவதுமில்லை. ஆனால் அவர் ஞானமுடையவர், தீங்கை வருவிப்பவர், தம் வார்த்தைகளின் இலக்கை மாற்றாதவர். தீயோரின் வீட்டிற்கும் கொடியோருக்கு உதவுவோர்க்கும் எதிராக கிளர்ந்தெழுபவர். எகிப்தியர் வெறும் மனிதரே, இறைவனல்லர். அவர்களின் குதிரைகள் வெறும் தசை பிண்டங்களே, ஆவிகள் அல்ல. ஆண்டவர் தம் கையை ஓங்கும்போது உதவி செய்பவன் இடறுவான், உதவி பெறுபவன் வீழ்வான். அவர்கள் அனைவரும் ஒருங்கே அழிந்தொழிவர். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: சிங்கமோ இளஞ்சிங்கமோ தன் இரைமேல் பாய்ந்து கர்ச்சிக்கும்போது மேய்ப்பர் கூட்டம் தனக்கெதிராய் எழுப்பும் கூக்குரலால் திகிலடைவதில்லை, அவர்களின் ஆரவாரத்தை பொருள்படுத்துவதில்லை. அதுபோல் படைகளின் ஆண்டவர் சீயோன் மலை மேலும் அதன் குன்றின் மேலும் போர் புரிய இறங்கி வருவார். பறந்து காக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாயிருப்பார். அதை பாதுகாத்து விடுவிப்பார், தண்டிக்காமல் அதை தப்புவிப்பார். இஸ்ரவேல் மக்களே, எனக்கெதிராக கலகம் செய்வதில் ஆழ்ந்து விட்டீர்கள். என்னிடம் திரும்பி வாருங்கள். அந்நாளில் உங்களில் ஒவ்வொருவரும் உங்கள் கைகளால் பாவத்திற்கு காரணமாக செய்த பொன் வெள்ளிச் சிலைகளை தூக்கி எறிந்து விடுவார்கள். அசீரியன் வாளால் வீழ்வான், ஆனால் மனிதரின் வாளால் அன்று. அவனை வாளொன்று விழுங்கிவிடும், ஆனால் அது மனிதரின் வாளன்று. அவன் வாள்கண்டு தப்பியோடுவான், அவனுடைய இளங்காளையர் அடிமையாக்கப்படுவர். அவனது பாறை திகிலுற்று ஓடிப்போகும், அவனுடைய தலைவர்கள் கலக்கமுற்று ஓடுவார்கள் என்கிறார் ஆண்டவர். அவருடைய தீப்பிழம்பு சீயோனிலும் அவருடைய தீச்சூளை எருசலேமிலும் உள்ளன.